தெனாலிராமனும் பூனையும் பை டைரக்டர் ஜே.வி. விஜயநகர ராஜ்யத்தில் எலிகளின் தொல்லை அதிகரித்தது. முக்கியமான காகிதங்கள், ஆடைகள், தானியங்கள் சேதமடைந்தன. பெரும் அழிவு ஏற்பட்டது. மன்னன் கிருஷ்ணதேவராயர் இந்த பிரச்சனையை தீர்க்க முடிவு செய்தார். ராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பூனையை வளர்க்க உத்தரவிட்டார். பூனைகள் எலிகளை பிடித்து தின்றால் எலி தொல்லை தீர்ந்துவிடும் என்று நினைத்தார். இது ஒரு நல்ல யோசனையாக தோன்றியது. ஆனால் பூனைகளுக்கு பால் தேவை. எல்லா வீடுகளிலும் பசு இல்லை. இது ஒரு புதிய சிக்கலை உருவாக்கியது. எனவே மன்னன் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பசு மற்றும் ஒரு பூனையை வழங்கினார். பூனையை வளர்க்கும் செலவையும் அரசே ஏற்றுக்கொண்டது. தெனாலிராமனுக்கும் ஒரு பூனை மற்றும் பசு வழங்கப்பட்டது. அவர் அவற்றை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டார். ஆனால் தெனாலிராமனுக்கு பால் குடிப்பது மிகவும் பிடித்திருந்தது. பூனைக்கு பால் கொடுப்பதை விட தானே குடிக்க வேண்டும் என்று நினைத்தார். அவர் ஒரு புத்திசாலித்தனமான தந்திரம் செய்ய முடிவு செய்தார். இது ஒரு வினோதமான திட்டமாக இருந்தது. பாலை நன்றாக கொதிக்க வைத்தார். அது கொதிக்கும் வரை காத்திருந்தார். அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பூனை முன் வைத்தார். பூனை பாலை குடிக்க ஆவலுடன் வந்தது. பூனை நாக்கால் சூடான பாலை நக்க முயன்றபோது அதன் நாக்கு வெந்து போனது. பூனை வலியால் அலறியது. பூனை பயந்து ஓடிவிட்டது. தெனாலிராமன் தனது திட்டத்தின் முதல் படியை வெற்றிகரமாக முடித்தார். தெனாலிராமன் இதையே தொடர்ந்து பல நாட்கள் செய்தார். பூனைக்கு பால் மீது பயம் ஏற்பட்டது. சில நாட்களுக்குப் பிறகு பூனை பால் கண்டாலே பயந்து ஓடும்படி ஆனது. அது பாலை நெருங்கவே இல்லை. இப்படியாக தெனாலிராமன் எல்லா பாலையும் தானே குடித்து வந்தார். அவர் தினமும் பாலை அனுபவித்தார். சில மாதங்களுக்குப் பிறகு மன்னன் கிருஷ்ணதேவராயர் எல்லாரும் தங்கள் பூனைகளை கொண்டு வருமாறு உத்தரவிட்டார். எல்லாரின் பூனைகளும் கொழு கொழுவென்று ஆரோக்கியமாக இருந்தன. அவை நன்கு வளர்ந்திருந்தன. ஆனால் தெனாலிராமனின் பூனை மட்டும் எலும்பும் தோலுமாக மிகவும் மெலிந்திருந்தது. அது மிகவும் பலவீனமாக தோன்றியது. மன்னன் கிருஷ்ணதேவராயர் கோபமடைந்து கேட்டார், தெனாலிராமா, உன் பூனையை ஏன் சரியாக கவனிக்கவில்லை? தெனாலிராமன் பதில் சொன்னார், மன்னா, என்ன செய்வேன்? என் பூனை பால் அருந்த மாட்டேன் என்கிறது. மன்னரால் நம்ப முடியவில்லை. அது எப்படி? எல்லா பூனைகளும் பாலைத்தானே விரும்பும் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். தெனாலிராமன் சொன்னார், மன்னா, நான் நிரூபித்து காட்டுகிறேன். பால் கொண்டு வரப்பட்டது. பால் பூனைக்கு முன் வைக்கப்பட்டது. பாலை கண்டதும் பூனை பயந்து ஓடிவிட்டது. மன்னன் ஆச்சரியமடைந்தார். இது எப்படி சாத்தியம்? பின்னர் தெனாலிராமன் உண்மையை கூறினார். மன்னா, நான் முதல் நாளே பாலை கொதிக்க வைத்து சூடாக பூனைக்கு வைத்தேன். அதுவே பழக்கமாகிவிட்டது. குடிமக்களின் பால் தேவையை ராமன் உணர்த்தியதை எண்ணி பின்னர் மன்னன் தனது தவறை உணர்ந்தார்.